இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மானிட மகனுடைய காலத்திலும் நடக்கும் என்று சொல்லி இன்றைய போதனையை தொடங்குகிறார். லூக்கா நற்செய்தி 17வது அதிகாரம் 26 37 இறை வார்த்தை. நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே என்ன நடந்தது? அன்பானவர்களே, பேழைக்குள் நோவா சென்ற நாள் வரையில் எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அவர்கள் அனைவரையும் அழித்தது. கடவுள் கொடுத்த எச்சரிக்கையை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. கடவுளுடைய வார்த்தைக்கு அவர்கள் கவனம் செலுத்தவில்லை. கடவுளுடைய எச்சரிக்கைகளை அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. பெற்றோர்கள் எச்சரிக்கிறார்கள், சமூக ஆர்வலர்கள் எச்சரிக்கிறார்கள், ஆண்டவருடைய ஊழியர்கள் எச்சரிக்கிறார்கள், பாவம் செய்யாமல் இருக்கும்படி, சமுதாயத்தில் ஒழுக்கக்கேட்டில் தொடர்ந்து வாழ்க்கையை கெடுத்து கொள்ளாதபடி. இப்போது உதாரணமாக மொபைலை எப்பொழுதுமே பார்த்து கொண்டிருந்தால் கண்கட்டு போய்விடும், மூளை பாதிக்கப்படுகிறது, டிப்ரெஷனுக்கு ஆளாகிறார்கள், அவர்களால் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. இதையெல்லாம் பெரியவர்கள், பெற்றோர்கள், நம்முடைய குருக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் இல்லையா? கண்டுகொள்ளவே இல்லை. இவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் என்ன? நன்மைக்காக, ஒழுக்கத்திற்காக, கடவுளை சார்ந்து வாழ்வதற்காக இவைகள் சொல்லப்படுகிறது என்றால் கடவுள் சொல்லுகிறார், கடவுள் எச்சரிக்கிறார், கடவுள் அறிவுரை கொடுக்கிறார். அதை கண்டுகொள்ளாமல் போகும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அந்த இரவில் ஒரே கட்டிலில் இருவர் படுத்திருப்பர், ஒருவர் எடுத்து கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். எதிர்பார்ப்பது நடக்காது. கடவுள் ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறார் என்றால், ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார் என்றால், ஒரு வழியை காட்டி இருக்கிறார் என்றால், இதை தவிர்த்து வேறு வழிகளில் நாம் கொண்டிருக்கிற எதிர்பார்ப்பு நிகழாது, அது நடைபெறாது. நாம் கைவிடப்பட்டு இருப்போம். எருசலேமை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? கல்லின் மேல் கல்லிராதபடி இறை இல்லம் இடிக்கப்படும், இறை இல்லம் கைவிடப்படும். நம்மை கடவுள் கைவிட்டால் நம்முடைய வாழ்வு என்ன ஆகும்? உயிர் மூச்சு இல்லாமல் போனால் கைவிடுதல். இருதயத்தில் பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்றால் கைவிடுதல். கேன்சர் முற்றி போய்விடுகிறது, 4ஆம் ஸ்டேஜில் உள்ளது, ஒன்றும் செய்ய முடியாது, வீட்டிற்கு எடுத்து செல்லுங்கள் என்றால் கைவிடப்படுதல். நோய் கைவிடப்படுவது நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். நன்மைக்காக இருக்கலாம், மீட்புக்காக இருக்கலாம். அதை நாம் இதோடு ஒப்பிடக்கூடாது. மாறாக நம்முடைய உள்ளத்தில் நிம்மதி இல்லாமல் போகிறது. கடவுள் கைவிட்டு விட்டார். காரணம், கவனத்தில் ஆண்டவருடைய கட்டளை வைக்கவில்லை, எச்சரிக்கை எடுத்துக்கொள்ளவில்லை, அறிவுறுத்தலை கவனத்தில் வைக்கவில்லை. அன்பு நிறைந்த எங்கள் கடவுளே, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நோவாவின் காலத்தில் பெண் கொடுத்தும் கொண்டும் வந்தார்கள். நோவா பெட்டகத்திலே நுழையும் காலம் வரை அதை செய்தார்கள். உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் போனார்கள். செவிகொடாத மக்கள் நாங்கள். அப்படியே தொடரும் காலம் வரை உம்முடைய இரக்கத்தை, உம்முடைய பாதுகாப்பை, உம்முடைய அன்பை, உம்முடைய நன்மைகளை நாங்கள் நுகர முடியாது என்பதை உணர்ந்து எச்சரிக்கையோடு நடக்க எங்களை உம் கைகளில் ஒப்படைக்கிறோம். தயவுடன் ஏற்றரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.